சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் இருக்கிற வரைக்கும் மட்டும் இல்ல, எனக்கு அப்புறமும் இந்த தொழில் சாம்ராஜ்யத்துல நம்பர் 1 என் சன் செழியன் இருப்பான். அத பெருமையோட நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இது எங்க அம்மா கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யம். ஆண்களோட சாம்ராஜ்யம் கொடி கட்டி பறக்கிற இந்த சொசைட்டியில கஷ்டப்பட்டு உழைச்சு இஷ்டப்பட்டதெல்லாம் ஜெயிச்சு இந்த மொத்த ஆண் வர்க்கத்துக்கு சவாலா நிக்கிற என் அம்மாவுக்கு பயமே தெரியாது. இனிமே யார் வந்தாலும் இந்த பொசிஷனை நாங்க விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஆதிசங்கரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இன்னும் பல மடங்கு உயர்ந்துகிட்டே இருக்கும். மேடம், ஆதிசங்கரி குரூப் ஆஃப் கம்பெனியோட ஒரே வாரிசான உங்க பையனுக்கு எப்ப கல்யாணம்? என் பையனோட தகுதிக்கும் திறமைக்கும் அறிவுக்கும் தகுந்த ஒரு பொண்ணு கிடைப்பா. அவன் கல்யாணம் கூடிய சீக்கிரமே நடக்கும். Any other questions? No, ma'am. எதுவும் இல்ல. No, thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. வாங்க அண்ணே. அண்ணே, இதோ வரேன். என்ன சிவகாமி, என்ன விஷயம்? யார் இவங்கெல்லாம்? மூட்டை முடிச்சோட வந்திருக்காங்க. உன் சொந்தக்காரங்களா? இல்ல அண்ணாச்சி, எங்க சொந்த ஊரு திருச்செந்தூர். நாங்க சென்னைக்கு பொழப்ப தேடி வந்திருக்கோம். அந்த திருச்செந்தூர் முருகன் தான் என் தாலிய காப்பாத்த இவங்களை இங்க அனுப்பி வச்சிருக்கான். என்ன சிவகாமி சொல்ற? ஏதோ பிரச்சனையா? அந்த கொடுமைய ஏன்னா கேக்குறீங்க? கஷ்டப்பட்டு வருஷ கணக்கா சேர்த்து வச்சு வாங்கி போட்ட தாலி கொடி திருட்டு பையன் அத்துட்டு போறான். ஊரே வேடிக்கை பார்த்துச்சு. யாருன்னே தெரியாத இந்த பொண்ணும் இவங்களும் தான் அந்த திருட்டு பையில பிடிச்சு என் தாலிய மீட்டு கொடுத்தாங்க. அடுத்தவங்க கஷ்டத்தை தான் கஷ்டமா நினைச்சு உதவி செய்யறவங்க கெட்டவங்களா இருக்க முடியாது. அதுக்கப்புறம் இவங்க யாரு என்னன்னு விசாரிச்சு பார்த்தேன். இவங்க தங்கறதுக்கு வீடு தேவைன்னு சொன்னாங்க. அதான் நான் இருக்கிற வீட்டுக்கு மேல் மாடியில நம்ம வீடு ஒண்ணு காலியா இருக்குல்ல, அத நீங்க கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையில கூட்டிட்டு வந்தேன். இவங்க முகத்தை பார்த்தா கள்ளங்கப்படம் இல்லாத மனுஷங்க மாதிரி தான் தெரியுது. உனக்கு வேற பெரிய உதவி செஞ்சிருக்காங்க. நான் நிச்சயமா வீடு தரேம்மா. சரிண்ணே. ரொம்ப நன்றிங்க அண்ணாச்சி. எதுக்குங்க நன்றிங்கிற பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? இருங்க, வீட்டு சாவி எடுத்துட்டு வரேன். அப்பா, ரொம்ப நன்றிம்மா. இந்தாங்கம்மா. அண்ணாச்சி, அந்த அட்வான்ஸும் வாடகையும் எம்புட்டு? முதல்ல நீங்க வீட போய் பாருங்க. வீடு பிடிச்சிருக்குன்னா மத்த விஷயம் அப்புறம் பேசிப்போம். சரி. இத பாருங்க, பணத்தை விட நல்ல மனுஷங்க தான் முக்கியம். சிவகாமி, சொல்லுங்கண்ணே. கூட்டிட்டு போய் வீட காட்டு. சரிங்கண்ணே, வாங்க போலாம். வாங்க வாங்க ஐயா. இதாம்மா வீடு. வாங்க.
வீடு நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? வீடு சிறுசா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன கலைவாணி, உனக்கும் வீடு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்குமா? ம். ரொம்ப சந்தோஷங்க. வீட்டை சுத்தப்படுத்திட்டு நல்ல நேரம் பார்த்து பால் காய்ச்சிடுங்க. சரி. அப்புறம் நான் போயிட்டு பால் காய்ச்சறதுக்கு பாத்திரம், வீடு சுத்தப்படுத்த பக்கெட்டு தொடப்போ கீழ இருக்க எடுத்துட்டு வரேன். சரிங்க. ரொம்ப நன்றி. பரவாயில்ல. எப்படியோ நல்லபடியா வீடு அமைஞ்சு போச்சு. ஒரு வேலை மட்டும் சரியா கிடைச்சிருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? ஆமாங்க, சிவகாமி கிட்டே சொன்னா அவங்க வேலை தேடி தருவாங்கல்ல? ஆமால, கண்டிப்பா அவங்க வேலை தேடி தருவாங்க. அதுவும் எந்த பிரச்சனை இல்லதான். அப்புறம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பால் காய்ச்சணும். நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. போங்க. சரிங்க, போங்க. வா.